இன்னைக்கு என்னன்னா என் பையனுக்கு வந்து சைக்கிள் வேணுமாம்மா. ரோட்ல தெருவில் யாராவது சைக்கிளில் போனால் கூட வழி மறிச்சிருவோம் போல. கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு யாரோ சைக்கிளில் வந்திருக்காங்க, முன்னாடி நிறுத்தி வச்சிருக்காங்க குட்டி குழந்தை. அம்மா சைக்கிள் 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 சைக்கிள். கொஞ்ச நாளாவே சைக்கிள் வேணும்னு சொல்லி கேட்டே இருக்காங்க. நாங்க வந்து என்ன யோசிச்சோம்னா, உடனே வாங்கி கொடுக்க வேணாம். கேட்டோன்னே வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொருளோட அருமை தெரியறது இல்லை. அவனுக்கு தூக்கி போடுறான், அதை உடைக்கிறான், தண்ணியில முக்குறான். அதனால வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருந்தோம். இவனுக்கு வந்து சைக்கிள் எவ்வளோன்னு போய் கேட்டா 3000, 4000, 5000 வரைக்கும் சொல்றாங்க. இவங்களோட அக்காவோட பையனுக்கு வந்து கீர் சைக்கிள் கேட்டிருந்தாங்கன்னு விசாரிக்கும். அது வந்து 16000 ரூபா வரைக்கும் சொல்றாங்க. 10000 ரூபாய்க்கு மேலதான் அந்த கீர் சைக்கிள்லாம் இருக்குதாமா. நான் வந்து எங்க அம்மாட்ட 5 ரூபா கேட்பேன். அம்மா 5 ரூபா கொடுமா, வாடகை சைக்கிள் 1 hour கொடுப்பாங்கம்மா, ஓட்டிட்டு வந்துடுறேன். எங்க அம்மா வந்து செவுட்லயே அப்பாத குறையா சொல்லும். உங்க அப்பா என்ன அப்படியே லட்சக்கணக்கிலேயே சம்பாதிக்கிறாரு, காசு என்ன மரத்துலயா காய்க்குது. நானும் 5 ரூபாய்க்கு வாடகை சைக்கிள் ஓட்டி இருக்கிறேன். 5 ரூபாய்க்கு வாடகை சைக்கிள் உனக்கு ஓட்டியே ஆகணுமா அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் 5000 ரூபாய்க்கு சைக்கிள்லாம் அசால்ட்டா போச்சு. 5 ரூபா வாடகை சைக்கிள் ஓட்டின கஷ்டம் நம்மளுக்கு 90s கிட்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க வாடகை சைக்கிள் ஓட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க.